ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து டேஸ்டியான ராஜ்மா புளிக்குழம்பு, அதாவது காராமணி புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜ்மா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. மறுபடி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ராஜ்மா வந்து அதில் சேர்த்துக்கோங்க. கால் மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரை முறி தேங்காய், 3 தக்காளி வெட்டி வச்சது சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலும்பு சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ராஜ்மா புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் வீட்டு செட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய், நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குது. இந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு பெருங்காயத்தூள் வந்து அஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாயு தொல்லை இருக்காது. அதனால் நீங்கள் கட்டாயம் குழம்புல வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 10-20 பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து பாதியாக வெட்டிக்கோங்க. ஒரு கத்திரிக்காய் 2ஆக வெட்டிக்கோங்க. அந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போகும். அவிச்சு வச்ச ராஜ்மா சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த ராஜ்மா வந்து சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சத்துக்கள் நிறைந்த நவதானியங்களில் ஒன்று தான் இந்த ராஜ்மா, அதாவது காராமணி. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். அரைச்சி வச்ச தக்காளி, தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க.
நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கரைச்சி வச்சு அந்த புளி கரைசலை கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசி அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீதி இருக்க அந்த புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அந்த காராமணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு மாங்காய் வந்து இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். அந்த புளிப்புக்கும் அதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிடும்போது அப்படி இருக்கும். சூப்பரான டேஸ்டியான ராஜ்மா புளிக்குழம்பு ரெடி. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, தக்காளி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.